இந்த ஜும்மா நாளின் மகத்துவத்தை இன்னும் அதிகப்படுத்தும் ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த நாளில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியார் நின்று தொழுதவராக அல்லாஹ்விடம் எதையேனும் கேட்டால் அதை அல்லாஹ் அவருக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை. அந்த நேரம் மிகவும் குறுகியது என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கையால் சைகை செய்து காட்டினார்கள். அந்த நேரம் எப்போது என்பது குறித்து அறிஞர்களிடையே பல கருத்துக்கள் உள்ளன. சில அறிஞர்கள் இமாம் குத்பா உரைக்காக மிம்பரில் அமர்வதற்கும் தொழுகை முடிவதற்கும் இடைப்பட்ட நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் பல சஹாபாக்கள் மற்றும் ஆரம்பகால அறிஞர்களின் கருத்துப்படி அந்த நேரம் என்பது அசர் தொழுகைக்குப் பிறகு சூரியன் மறையும் மஃரிப் நேரத்திற்கு முன்பு உள்ள கடைசி நேரமாகும். இதுவும் மிகவும் வலுவான கருத்துக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் கேட்கப்படும் துஆக்களுக்கு பதில் கிடைக்கும் என்ற நபிமொழியின் அடிப்படையில் அந்த இறுதி நிமிடங்கள் எவ்வளவு மதிப்புமிக்கவை என்பதை நாம் உணர வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது? நம்மில் எத்தனை பேர் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறோம்? அசர் தொழுகையை முடித்தவுடன் நம்மில் பலர் உலக விஷயங்களில் மூழ்கிவிடுகிறோம். சிலர் கடைகளுக்குச் செல்கிறார்கள், சிலர் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் தொலைக்காட்சி அல்லது தொலைபேசியில் நேரத்தை செலவிடுகிறார்கள். அந்த பொன்னான நிமிடங்கள், அல்லாஹ்வின் அருள் வாசல்கள் திறந்திருக்கும் அந்த தருணங்கள் நம் கவனக்குறைவால் வீணாகக் கழிகின்றன. பிறகு என் துஆக்கள் ஏற்கப்படவில்லை, நான் எவ்வளவு கேட்டும் என் கஷ்டங்கள் தீரவில்லை என்று நாம் வருந்துகிறோம். ஆனால் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்வதற்காக சில சிறப்பு நேரங்களை நமக்கு காட்டித் தந்திருக்கிறான். அந்த நேரங்களைத் தேடி அதில் நாம் கேட்கத் தவறிவிட்டு பிறகு ஏன் என் பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை என்று கேட்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? இந்த முதல் முஹர்ரம் மாதத்தின் ஜும்மா நாளிலாவது இந்த தவறை நாம் திருத்திக் கொள்ள வேண்டாமா? இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே அல்லாஹ்வின் அருளைப் பெறுவதற்கான இந்த முதல் வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா? சரி, இந்த கடைசி நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி துஆ கேட்க வேண்டும்? மிகவும் எளிமையானது, ஆனால் உள்ளத் தூய்மையுடன் செய்யப்பட வேண்டியது. முதலாவதாக, ஒரு புதிய மாதம் அல்லது ஆண்டின் வருகைக்காக முன்னோர்கள் ஓதக்கூடிய ஒரு அழகான துஆ இருக்கிறது. இந்த துஆவை நாம் இந்த நேரத்தில் ஓதலாம். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மாதத்தின் பிறையை எங்களுக்கு அச்சமற்ற நிலை, ஈமான், அமைதி மற்றும் இஸ்லாமிய நெறியுடன் உதிக்கச் செய்வாயாக. பிறையே எனக்கும் உனக்கும் ரப் அல்லாஹ்வே ஆவான். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். என் இறைவா, நீ எனக்கு இறக்கி வைக்கும் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் நான் தேவையுள்ளவனாக, ஏழையாக இருக்கிறேன். இந்த துஆவின் அழகை பாருங்கள். எனக்கு இதைக் கொடு, அதைக் கொடு என்று கேட்கவில்லை. மாறாக, யா அல்லாஹ், நீ எதை நல்லது என்று கருதி எனக்குத் தருகிறாயோ அதற்கு நான் மிகவும் தேவையுள்ளவன் என்று முழுமையாக ஒப்படைப்பதாகும். இந்த துஆவை கேட்ட உடனேயே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தங்குமிடத்தையும் திருமணத்தையும் பாதுகாப்பையும் வழங்கினான். இந்த துஆவைக் கொண்டு அல்லாஹ்விடம் உங்களை ஒப்படைக்கும்போது அவன் உங்களுக்கு சிறந்ததை வழங்குவான். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதன். எங்கள் இறைவா, உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை, அருளை வழங்குவாயாக. இன்னும் எங்கள் காரியத்தை எங்களுக்கு சீரானதாக, வெற்றி தருவதாக ஆக்கித் தருவாயாக. இந்த துஆக்களையும் அல்லது உங்களுக்குத் தெரிந்த வேறு குர்ஆன் மற்றும் ஹதீஸ் துஆக்களையும் கேட்கலாம். எதுவுமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. உங்கள் தாய்மொழியில் உங்கள் இதயத்திலிருந்து வரும் வார்த்தைகளைக் கொண்டு அல்லாஹ்விடம் பேசுங்கள். உங்கள் தேவைகளைக் கேளுங்கள். உங்கள் கவலைகளைச் சொல்லுங்கள். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்புத் தேடுங்கள். வரவிருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்திற்கும் அருள் செய்யும்படி கேளுங்கள். பிறகு நம் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். துஆவின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் ஸலவாத் சொல்வது அந்த துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு சிறந்த வழியாகும். அதன் பிறகு உங்கள் கைகளை ஏந்தி பணிவுடனும் கண்ணீருடனும் முழு நம்பிக்கையுடனும் உங்கள் பிரார்த்தனைகளைத் தொடங்குங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன். அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும்
அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமான ரொம்பவே புனிதமான முஹர்ரம் மாதத்தில நாம இருக்கோம். இந்த மாதம் வந்துட்டாலே நம்ம மனசுல ஒரு பக்கம் பக்தியும் இன்னொரு பக்கம் சில முக்கியமான கேள்விகளும் சேர்ந்தே எழும். அதுல ரொம்ப முக்கியமான, பலருக்கும் ஒரு குழப்பத்தை கொடுக்கிற கேள்விதான், முஹர்ரம் மாசம் முழுக்க நோன்பு வைக்கலாமா இல்ல குறிப்பிட்ட நாள்ல மட்டும்தான் வைக்கணுமா என்பது. சில பேர் சொல்றாங்க, இந்த மாசம் முழுக்க நோன்பு நோற்றா ஏகப்பட்ட நன்மை கிடைக்கும்னு. இன்னும் சிலரோ அது நபி வழிக்கு எதிரானது, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு கருத்துக்கும் நடுவுல உண்மை நிலை என்ன? நம்ம மார்க்கம் இதுக்கு என்ன வழிகாட்டுது? இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவுல குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளோட வெளிச்சத்துல, அறிஞர்களோட தெளிவான விளக்கங்களோட இந்த கேள்விக்கு உறுதியான, சந்தேகமே இல்லாத ஒரு பதிலை நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கும்போது முஹர்ரம் நோன்பு பத்தின எல்லா குழப்பங்களும் நீங்கி ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிச்சயம். வாங்க, நம்ம மார்க்கம் காட்டுற அழகான வழியை நோக்கிப் போலாம். இந்த கேள்விக்கான பதில தேடுறதுக்கு முன்னாடி முஹர்ரம் மாதத்தோட சிறப்பை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தன்னோட திருமறையில 4 மாதங்களை ரொம்ப புனிதமான மாதங்கள்னு சொல்றான். அதுல ஒண்ணுதான் இந்த முஹர்ரம். அல்லாஹ்வே ஒரு மாதத்தை புனிதமானதுன்னு சொல்லிட்டா அந்த மாதத்தோட கண்ணியத்தை நாம எந்த அளவுக்கு மதிக்கணும்னு புரிஞ்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை ரொம்பவே சிறப்பிச்சு பேசியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ரமலான் நோன்புக்குப் பிறகு மிகச் சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாத நோன்புதான். கடமையான தொழுகைக்குப் பிறகு மிகச் சிறந்த தொழுகை இரவு தொழுகைதான். ஆதாரம் முஸ்லிம். இப்போ இந்த ஹதீஸை கொஞ்சம் நல்லா கவனிச்சுப் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாத நோன்புன்னு சாதாரணமாக சொல்லாம அல்லாஹ்வின் மாதம் முஹர்ரம், ஷஹ்ருல்லாஹ் அல் முஹர்ரம்னு இந்த மாதத்தை அல்லாஹ்வோட சேர்த்துச் சொல்றாங்க. யோசிச்சுப் பாருங்க, அல்லாஹ்வே ஒரு படைப்பை தன்னோட சேர்த்துச் சொல்றான்னா அதோட மகத்துவமும் சிறப்பும் எந்த அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான மாதத்தில தான் நாம இருக்கோம். இந்த மாதத்தில செய்யற வணக்கங்களுக்கு அல்லாஹ் கிட்ட பெரிய நற்கூலி இருக்குன்னு இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவா புரிய வைக்குது. அதனால இந்த மாதத்தில முடிஞ்ச அளவுக்கு உபரியான நோன்புகள் வைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான ஆதாரம். சரி, இப்போ நம்மளோட முக்கியமான கேள்விக்கு வருவோம். ரமலானுக்குப் பிறகு சிறந்த நோன்பு முஹர்ரம் நோன்பு அப்படின்னா இந்த மாசம் முழுக்க, அதாவது 30 நாளும் விடாம நோன்பு வைக்கலாமா? அது நபி வழியா? இந்த கேள்விக்கு நேரடியான பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையிலேயே இருக்கு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்தையும் முழுமையாக நோன்பு நோற்று நான் பார்த்ததில்லை. ஷபான் மாதத்தில்தான் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்பார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தைச் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை மட்டும்தான் முழுசா நோன்பு நோற்றிருக்காங்க. மத்த எந்த மாதத்தையும், அது ஷபான் மாதமா இருந்தாலும் சரி, முஹர்ரம் மாதமா இருந்தாலும் சரி, அவங்க முழுசா நோன்பு நோற்கல. இங்க நாம ஒரு விஷயத்தை ஆழமா கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னாவுல 2 வகை இருக்கு. ஒன்னு அவங்க வாயால சொன்னது, இன்னொன்னு அவங்க செஞ்சு காட்டுனது. முஹர்ரம்ல நோன்பு வைக்கிறது சிறந்ததுன்னு அவங்க சொல்லால நமக்கு ஆர்வமூட்டினாங்க. ஆனா அவங்க செயல் மூலமா அந்த மாசம் முழுக்க நோன்பு வைக்காம நமக்கு வழிகாட்டிட்டாங்க. அப்போ ஒரு முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதோட சிறந்த நிலை என்னன்னா, அவங்களோட சொல்லையும் செயலையும் ஒன்னா சேர்த்து பார்க்கிறது தான். அதனால இந்த ஹதீஸுகளை வச்சு இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வராங்க. முஹர்ரம் மாதம் முழுக்க விடாம நோன்பு நோற்கிறது நபி வழி, சுன்னா கிடையாது. அப்படி செய்யறது ஒரு பித்தத், மார்க்கத்தில்
புதுமை அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த சிறந்த வழிமுறை அதுவல்ல. சரி, அப்போ நாம என்னதான் செய்யணும்? இந்த மாதத்துல நிறைய நன்மை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கலாம். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நோன்பு. அல்லாஹுவுக்கு ரொம்ப பிடிச்ச நோன்புன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இல்லன்னா வழக்கம் போல திங்கள், வியாழன் நோன்புகளைத் தொடரலாம். அதுவும் சுன்னாதான். சுருக்கமா சொன்னா இந்த மாதத்துல நம்மால முடிஞ்ச அளவுக்கு உபரியான நோன்புகளை வைக்கலாம். ஆனால் மாசம் முழுக்க தொடர்ச்சியா நோன்பு வைக்கிறதை தவிர்த்துக்கிறது தான் நபி வழியை பேணுவதற்கான சிறந்த வழி. ஆரம்பத்துல ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த ஆஷூரா நோன்பு நம்ம மேல கடமையா இருந்துச்சு. ரமலான் கடமையானதுக்கு அப்புறம் இது ஒரு உபரியான வணக்கமா ஆக்கப்பட்டுச்சு. விரும்பினவங்க வைக்கலாம், முடியாதவங்க விட்டுடலாம். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை விடாம நோக்கிறதில அவ்வளவு ஆர்வம் காட்டுனாங்க. நான் பார்த்ததில்லை என்று. சகோதர சகோதரிகளே, நாம இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்களை சுருக்கமா ஒரு தடவை பார்த்திடலாம். முஹர்ரம் மாசம் முழுக்க நோன்பு வைக்கலாமா? வேண்டாம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு காட்டாத ஒரு விஷயம். அவங்க ரமலானைத் தவிர வேற எந்த மாதத்தையும் முழுசா நோக்கல. அப்ப என்னதான் சிறந்த வழி? இந்த புனித மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு உபரியான நோன்புகளை வைங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு அல்லது திங்கள், வியாழன் நோன்புகளை பிடிங்க. எது ரொம்ப முக்கியம்? முஹர்ரம் மாதத்துல 9 மற்றும் 10 ஆகிய 2 நாட்கள்ல நோன்பு நோக்கிறது தான் மிக மிகச் சிறந்தது. அதிக நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது. இது போன வருஷ பாவங்களுக்கு பரிகாரமாகவும் யூதர்களுக்கு மாறு செய்வதாகவும் அமையும். ஆகவே ஆதாரமில்லாத செய்திகளையோ தனிப்பட்ட மனுஷங்களோட கருத்துக்களையோ நம்பாம குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் காட்டுற வழியில நம்ம வணக்கங்களை அமைச்சுக்குவோம். இந்த வீடியோல நாம பேசின விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதுபோல மார்க்க விஷயங்களை நீங்களும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு உங்க நண்பர்களும் குடும்பத்தினரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் குர்ஆன், ஹதீஸ் அடிப்படையில மார்க்கத்தை தெளிவாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நேர்வழியில் நம்மை நிலைநிறுத்தி அவனுக்கு பிடித்தமான அடியார்களாக வாழும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.